ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் பேக்கரியில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் காலிஃப்ளவரை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அது கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சுடு தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு கொதி வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருந்தால் போதும். காலிஃப்ளவரில் நிறைய புழு இருக்கும், அதனால் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த புழு எல்லாமே ஈஸியாக வெளியில் வந்துடும். பாருங்கள், இப்போ தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, காலிஃப்ளவரும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதை தனியாக தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த காலிஃப்ளவர் 65க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். சாதாரண மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் அதிகமாக இருக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது சேர்க்கறனால டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது காலிஃப்ளவருக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்திருந்த காலிஃப்ளவரை கூட சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவை நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா காலிஃப்ளவர் பொரிச்செடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒன் சைடு வெந்துட்டதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெயில் ஒரு துளி மசாலா கூட இறங்கவே இல்லை. காலிஃப்ளவரை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இது ரொம்ப மொறுமொறுன்னு வேகக்கூடாது, ஜஸ்ட் அந்த கலர் மட்டும் மாறி வந்தால் போதும். பாருங்கள், இப்போ இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரியே இருக்க எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்செடுத்துடலாம். இப்போது எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்செடுத்துட்டு வந்தாச்சு. ரொம்பவே சூப்பரான பேக்கரியில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.